சலீம். ஆதாப் ராஜமாதா அவர்களே. சலீம், நான் உன்னை விருந்துக்கு அழைத்தேன். நீ ஏன் அங்கு வரவில்லை? ஏனென்றால் நான் என் வீரர்களோடு சேர்ந்து சாப்பிட விரும்புகிறேன். சலீம், இந்த விருந்தை விசேஷமாக உனக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆமீர் அரச குடும்பத்தோடு நீ உணவருந்த வேண்டும். கடந்த 7 வருடமாக நீ இவர்கள் யாரையும் சந்திக்கவில்லை. அவர்களை சந்தித்து நட்புறவு கொண்டாட இது ஒரு வாய்ப்பல்லவா? நீ ஏன் மறுக்கிறாய்? சரி வா, அனைவரும் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் வரவில்லை தாயே. கடந்த 7 வருடங்களாக நான் பார்க்காதவர்களோடு உணவருந்த வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் அல்லவா? அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கடந்த 7 வருடங்களாக எனக்காக இருந்து எனக்காக கஷ்டப்பட்டவர்களோடு சேர்ந்து சாப்பிட நான் ஆசைப்படுகிறேன். எனக்கும் அவர்களை தெரியும், அவர்களுக்கும் என்னை தெரியும். சலீம், நான் கூறுகிறேன் அல்லவா? நான் கூறுவதை போல் நீ செய்ய வேண்டும். வா. சகோதரரே, தாங்கள் ராஜ விருந்திற்கு வரவில்லை என்றால் நானும் தங்களோடு வந்து விடுகிறேன். தந்தை முன்பு அமர்ந்து கொண்டு என்னால் அதிகமாக சாப்பிட முடியாது. பார்த்தியா சலீம், உன்னால் தானியலும் சாப்பிடாமல் எழுந்து வந்து விட்டான். அது தானியலுடைய விருப்பம். நான் என்னுடைய விருப்பப்படி என் நண்பர்களோடு தான் சாப்பிட போகிறேன். நான் கூறினேன் அல்லவா, நீ அங்கு செல்லக்கூடாது. எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆதாப், விருந்துக்கு நாங்கள் அனைவரும் உங்களுக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களே புரிய வையுங்கள் உங்கள் இளவரசருக்கு. ராஜ விருந்தை விட்டுவிட்டு நண்பர்களோடு உணவருந்த போகிறேன் என்று சொல்கிறார். ஷேன்ஷா, இம்முறை நீங்கள் எனக்குத்தான் உதவி செய்ய வேண்டும். அவனிடம் கூறுங்கள், அவன் கீழ் வேலை செய்யும் படை வீரர்களோடு அவன் சாப்பிட தேவையில்லை. அங்கு பல ராஜ்யங்களிலிருந்து வந்துள்ள ராஜாவும் இளவரசிகளும் இவனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவன் அதையெல்லாம் விட்டுவிட்டு இவன் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து சாப்பிட போகிறானாம். இது சரியல்ல. ஜோதா பேகம், அவன் கூறுவதில் எந்த தவறும் இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. எனக்கும் ஒரு நண்பன் இருந்தான், உங்களுக்கு தெரியும் அல்லவா? அப்துல். என்னுடைய மிக சிறந்த நண்பன் அவன். ஆனால் கான் பாபா எப்போதும் நான் அவனோடு செல்வதை தடுத்ததே இல்லை. நண்பர்கள் என்றால் நண்பர்கள் தான். இளவரசராக இருந்தாலும் சரி, சிப்பாயாக இருந்தாலும் சரி. அவன் நண்பர்களோடு சாப்பிட போகிறான் என்றால் அதை நாமே தடுக்க வேண்டும். கூறுங்கள். நீங்கள் என்ன கோருகிறீர்கள் ஷேன்ஷா? ஒரு புறம் யுத்த பயிற்சிக்காக அவனை இத்தனை வருடங்கள் அனுப்பி வைத்து விட்டீர்கள். இப்போது சாதாரண வாழ்க்கையை பற்றி பேசுகிறீர்கள். நீங்கள் இவனை ஷெஹன்ஷாவாக்க விருப்பப்பட்டீர்கள் என்றால் அதை கற்றுக் கொடுங்கள். இவனுக்கு அனைத்தும் தெரிய வேண்டும் அல்லவா? நம் உறவினர்கள் யார், நம்மோடு நட்புறவில் இருக்கும் ராஜாக்கள் யார், அனைவரோடும் இவன் பழக வேண்டும் அல்லவா? நீங்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஜோதா பேகம். அனைத்து விஷயங்களையும் நான் அவனுக்கு கற்றுக் கொடுப்பேன். ஷேகு பாபா, உங்கள் நண்பர்களோடு உண்ண ஆசைப்படுகிறீர்கள் அல்லவா? தாங்கள் செல்லுங்கள். அவர்களோடு சென்று சந்தோஷமாக சாப்பிடுங்கள். அப்படி என்றால் நீங்கள் அனுமதிக்கிறீர்களா? நிச்சயமாக. தாங்கள் செல்லுங்கள். இவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். இவர்களிடம் நான் பேசிக் கொள்கிறேன். சரி. மிக்க நன்றி. அவன் அடம் பிடித்தால் அனுப்பிவிடுவீர்களா? அவன் எங்க அடம் பிடித்தான் ஜோதா பேகம்? நமது மகனுக்கு தன் நண்பர்களோடு உணவு உண்பதில் தான் சந்தோஷம் என்றால் அது நமக்கும் சந்தோஷம் தானே? அப்படி என்றால் சரி. சலீம் செய்ய வேண்டிய விஷயங்களை இப்பொழுது நீங்கள் செய்யுங்கள். ஆனால் ஜோதா பேகம், நானும் எனது நண்பர்களோடு சேர்ந்து சாப்பிட விரும்புகிறேன். அதெல்லாம் நடக்காது. நீங்கள் என்னோடு தான் இருக்க வேண்டும். அங்கிருந்து எங்கும் நீங்கள் செல்லக்கூடாது. சரி பேகம் சாய்பா, இது உங்களது இடம். உங்கள் கட்டளைக்கு நான் அடிபணிகிறேன். உங்கள் அனுமதி இல்லாமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன், எதையும் செய்ய மாட்டேன். சரியா? வாருங்கள். வாருங்கள்.